தெருநாய்களை பற்றி இப்ப நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறோங்க. ஒரு கேஸுக்கு டெல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களை எல்லாம் பிடிச்சு ஒரு ஷெல்டர்ல போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த தீர்ப்புக்கு பல பக்கம் இருந்து பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்புதுங்க. அதன் பிறகு இதுல ஒரு சில தளர்வுகளும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு டிபேட் நிகழ்ச்சி நடக்குதுங்க. அதுல தொகுப்பாளராக இருந்த கோபிநாத் அண்ணா ஒரு விஷயம் சொன்னாரு. கண்டிப்பா இது எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு செக்மெண்டா இருக்குதுங்க. அதாவது தெருநாய்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கல்ல, சோ அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தெருநாய்கள் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சோ அவர்களுடைய குழந்தைகள் தெருக்களில் வந்து விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ அவர்கள் வந்து டூ வீலர்ல எல்லாம் வந்து தெருக்களில் வருவாங்களா, தெருநாய்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. சோ தெருநாய்களால யாரு பாதிக்கப்படுறா அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸ் மக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செக்மெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அதை நம்ம எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனுக்குள்ள போலாங்க. அதாவது ஒரு நாட்டு நாய் வந்து குட்டி போடுது அப்படின்னா மேக்சிமம் ஒரு முறைக்கு வந்து ஒரு 6 இருந்து 8 குட்டிகள் வரைக்கும் போடும். ஒரு வருடத்துக்கு வந்து 2 முறை குட்டி போடும். அப்போ ஒரு வருடத்துக்கு 15 குட்டிகள் வரைக்கும் போடுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதோடைய வாழ்நாள்ல வந்து 100க்கும் மேற்பட்ட ஒரு 7-8 வருஷம் வாழ்ந்துன்னு வைங்களேன், 100க்கும் மேற்பட்ட குட்டிகள் போடும். அந்த 100க்கும் மேற்பட்ட குட்டிகள்ல எவ்வளவு பெண் நாய்கள் இருக்கும். ஸோ அது வந்து அதோடைய இனத்தை வந்து பெருக்கிட்டே இருக்கும். அப்ப தெருநாய்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கும். அதை கண்டிப்பா நம்ம தெருக்கல்ல போகும்போது பார்க்க முடியும். இவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்னால என்ன ஒரு நன்மை தீமை அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாங்க. அதாவது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது, டியூஷன் போகும்போது, வெளியில விளையாடும் போது, வயசானவங்க, ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாம் வெளியில போகும்போது சம்டைம்ஸ் ஒரு 2-3 டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவர்களை கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு கடித்த ஒரு அனுபவமும் இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டுல வளர்த்தக்கூடிய ஆடு, மாடு, கோழி இதையெல்லாம் வந்து தெருநாய்கள் கடிக்கும். இரவு நேரத்துல வந்து நம்ம ஒரு தெருக்களில் நடந்து வரோம் அப்படின்னா நாய் இருக்கு அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நிறைய பேருக்கு கடித்த ஒரு அனுபவமும் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம தெருக்கல்ல டூ வீலர்ல போகும்போது திடீர்னு ஒரு டாக் குறுக்க வந்து கீழே விழுந்த அனுபவம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற 10ல் 7 பேருக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இங்க ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாய் கடித்து ராபிஸ் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டு மரணிக்கிறது அப்படிங்கிறது மனிதர்களுடைய மரணத்தில் மிக கொடூரமான ஒரு மரணம். சில நேரங்கள்ல ஊழ விடுங்க டாக். அதை கேட்கறது வந்து மனிதர்களுடைய அந்த மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். இந்த மாதிரி ஒரு சில மைனஸை வந்து சொல்லலாம். ஸோ அதே சமயத்தில் ஒரு சில பிளஸும் இருக்குங்க. தெருநாய்கள் இருக்கும் பொழுது தெருக்கல்ல புதிதாக யாராவது வந்தாங்கன்னா குறைக்கும், திருடர்கள் வந்தாங்கன்னா குறைக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில மனிதர்கள் ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் பொழுது ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு எமோஷனல் கனெக்ஷன், எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துறாங்க. கண்டிப்பா அவங்களை எல்லாம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மைனஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இங்க ஒரு சிலர் வந்து தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேர்ல மனிதர்களுடைய உயிர்களை வந்து ஒரு மதிக்காத மாதிரியான ஒரு சில பேச்சுக்களை பேசுறதை கேட்க முடியுது. உண்மையாலுமே வந்து மனசுக்கு வருத்தமா இருக்குதுங்க. அதாவது இங்க தெருநாய்கள் வேண்டாம், தெருநாய்களை ஒரு ஷெல்டர்ல விடணும் அப்படின்னு பேசுறவங்க எல்லாமே வந்து டாக் லவர்ஸ் இல்லாம கிடையாதுங்க. பட் அவங்க எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சில காரணங்களால் பாதிக்கப்பட்டதுனாலதான் வந்து அதை வந்து சொல்றாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இங்க இந்த டாக்ஸுக்கு வந்து சரியான முறையில என்ன பண்ணலாம், அதாவது தெருநாய்களும் பாதிக்கப்படக்கூடாது, முக்கியமா மனிதர்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மக்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.